ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 9. வரும் விதி ராத்தங்காது. சீதாராம சாஸ்திரிகள் தன் தகப்பனார் சிராத்தத்திற்காக செடியில் விட்டு வைத்திருந்த பிலா பிஞ்சை அறுத்ததின் மூலமாய் ஏற்பட்ட அற்ப கலகமானது பிரமாதமாகி தான் தன் வீடு வாசல் முதலியவைகளை துறந்து தன் சம்சாரத்துடன் பரதேசியாகி காசி, பிரயாகை, அலகாபாத், ஹரித்வார் முதலிய இடங்கள் சென்று திரும்பி வருங்கால் தன்னுடன் கோதாவரியில் ஸ்நானம் செய்ய இறங்கிய தனது தர்ம பத்தினி பிரவாகத்தில் தன் கண் எதிரில் இழுக்கப்பட தன்னால் கூடியவரை முயன்றும் அவளை காப்பாற்ற முடியாமல் தானும் பிரஞையற்று முழுகி போகும் சமயத்தில் தங்கள் உதவிக்கு வந்த தீரவானான ஒருவரால் காப்பாற்றப்பட்டு கரையில் கொண்டு வந்து தன்னை சேர்த்ததும் அங்கு நின்ற ஒரு கணவானிடம் அத்தீரவான் தன்னை ஒப்புவித்து மூர்ச்சை தெளிந்த பின் தன்னிடம் கொடுக்கும்படி 100 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்துவிட்டு தனது ஊர் விலாசம் முதலியன தெரிவிக்காமல் அவசரமாய் சென்றதாக தெரிந்து தனது தர்ம பத்தினியை பற்றிய விவரம் கேட்க அவ்விடத்தில் கோதாவரி திருப்பமாதலால் தண்ணீர் வேகமாய் போவதாகவும் திருப்பத்திற்கப்பால் போகும் வரையில்தான் தான் பார்த்ததாகவும் அப்பால் என்ன ஆனாள் என்று தனக்கு தெரியாதெனவும் அத்தீரவானால் ஒப்புவிக்கப்பட்ட சாஸ்திரிகளை பாதுகாப்பதிலேயே தனது முழு கவனமும் செலுத்தப்பட்டவையால் அந்த அம்மாளை பற்றிய விவரமே தனக்கு தெரியாதெனவும் சொன்னான். அப்பால் சீதாராம சாஸ்திரிகளால் கூடிய வரையில் திருப்பத்திற்கப்பால் போய் விசாரித்தும் எவ்வித சமாச்சாரமும் வெளியாகவில்லை என்றும் தமக்கு தெலுங்கு பாஷை தெரியாததாலும் அங்குள்ளவர்களுக்கு தமிழ் தெரியாததாலும் ஒருவர் சொல்வது ஒருவருக்கு தெரியாமல் தான் அதுவரையில் பரதேசியாய் மட்டும் இருந்த வைபவம் மாறி இப்போது சந்நியாசியுமாகி சேது ஸ்நானம் செய்துவிட்டு நவ திருப்பதிகளை சேவித்துக் கொண்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுளை சேவித்துவிட்டு வானமாமலை, தோத்தாத்ரி, கன்னியாகுமரி முதலிய ஸ்தலங்களை சேவிக்க போகும் வழியில் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுவை பார்த்து அவருக்கு காசி தீர்த்தமும் பண்டரிநாதனுக்கு அம்சை செய்த மிட்டாயும் கொடுத்துவிட்டு போகும்படி அவருக்கு புத்தி கொடுத்து சனீஸ்வரன் அவரை தள்ளி கொண்டு போய் அத்தருணத்தில் அங்கு விட்டதின் பலனாய் அவரை தேடி திரியும்படி நேரிட்டது. இப்போது அவர் தென்தேசத்து பிராமணராயில்லாமல் முடி சடையுடன் கோவணம் மட்டும் கட்டிய கோஷாயியாகி காவடியுடன் பிரயாணம் செய்து கொண்டிருந்ததால் போலீசாரால் அவரை கண்டுகொள்ளக்கூடவில்லை. அவரை தேடி நாலா பக்கங்களிலும் சென்ற போலீசார் அவர்களால் கூடியவரை தேடியும் சீதாராம சாஸ்திரிகளை கண்டுபிடிக்க கூடவில்லை என வந்து சொன்னதும் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் சாஸ்திரி மாறுவேடம் பூண்டிருக்க கூடும் என்றும் ஆகையால் அன்றிரவு அவ்விடத்தை விட்டு போனதாக சொல்லப்படுபவர்களையெல்லாம் கூர்ந்து கவனித்து விசாரித்து பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். அப்படி விசாரித்து பார்த்ததில் திருவீரராஜ பட்டணத்திலிருந்து ஒரு கோஷாயி படுக்கப்பத்தின் வழியாய் போனதாக தெரிந்து தேடி போனதில் அப்பால் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. இவ்விஷயம் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிவிக்கவே அவர் இன்ஸ்பெக்டரிடம் இவ்வூருக்கு வந்திருக்கும் துப்பறியும் திருவல்லிக்கேணி கோவிந்தன் எங்கிருக்கிறார் என்று தயவு செய்து விசாரித்து பாருங்கள் என்றார். அவர் பலரை விசாரித்து பார்த்ததில் எவரும் தெரியாதென அறிவித்தனர். இவ்வாறு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் இன்ஸ்பெக்டரிடம் தெரிவித்த சுமார் 1 மணி நேரத்திற்கப்பால் கோவிந்தன் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டிடம் வந்து தம்மை தேடிய காரணம் கேட்டார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், கோவிந்தா, தாங்கள் எங்கு சென்றிருந்தீர்கள், இங்கு எப்போது வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு கோவிந்தன், தாங்கள் ஆக்ஞேபித்த பிரகாரம் காமாட்சி ராவ் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா என்றும் அவர் தாசி செல்லத்தின் வீட்டிற்கு ஏன் போக்குவரத்து வைத்துக் கொண்டார் என்றும் காமாட்சி ராவின் விரோதிகள் யார் என்றும் பென்ஷன் டெபுட்டி கலெக்டர் மாதவராஜு அவர்கள் வீட்டில் திருடினது யார் என்றும் விசாரித்துக் கொண்டு திரிகிறேன். இங்கு இப்போதுதான் வந்தேன் என்றார். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஏதாவது துப்பு துளங்கிற்றா என்று கேட்டார். அதற்கு கோவிந்தன், காமாட்சி ராவ் லஞ்சம் வாங்கி கொண்டு சுந்தரராஜுவை விடவில்லை என்ற வரையில் திட்டமாய் ஆராய்ந்து அறிந்து கொண்டேன். மற்ற விஷயங்கள் இன்னும் தீர்மானமாய் தெரியவில்லை. நான் திட்டமாய் அறியும் முன் தெரிவிப்பதில்லை என்ற விஷயம் தங்களுக்கு நன்றாய் தெரியுமாதலால் அவைகளை பற்றி என்னால் இப்போது ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றார். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் தொடர்ந்தார். நேற்றிரவு முதல் இங்கு நடந்தேறிய ஆச்சரியகரமான பல விஷயங்களை பற்றி இதற்குள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றார். அதற்கு கோவிந்தன்,
எந்த விஷயங்களை பற்றி என சொன்னால் தெரியும் தெரியாதென சொல்கிறேன் என்றார். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், முதலில் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசராஜுகாரின் மரணம் என்றார். அதை கேட்ட கோவிந்தன், ஆ, ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசராஜுகாரு இறந்து போய்விட்டாரா? நான் சமீபத்தில் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தபோது திட சரீரியாயும் ஆரோக்கியமாயும் இருந்தாரே, என்ன செய்தது? எப்போது எப்படி இறந்தார் என்று கேட்டார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், நேற்று இரவு இறந்தார். எப்படி இறந்தார் என்று திட்டமாய் சொல்வதற்கில்லை. அவர் பிரேதத்தை அறையில் பூட்டி பூட்டை சீல் வைத்து போலீசார் காவல் இருக்கும்போது பிரேதம் காணாமல் மாயமாய் போய்விட்டது என்று சொல்லி இரவு முதல் நடந்தேறிய விஷயங்களையும் போலீஸ் விசாரணை பற்றியும் விவரமாய் சொன்னார். கோவிந்தன் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு கோவிந்தன், இப்போது நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், சீதாராம சாஸ்திரி ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாரின் அறைக்கு சாதாரணமான வழியில் செல்லவில்லை, ரகசிய வழியின் மூலமாக சென்றிருக்க வேண்டும். ஆகையால் அவரை பிடித்தால் அவர் மூலமாய் ரகசிய வழியை கண்டுபிடிப்பதோடு கொலை சம்பந்தமான விஷயங்களையும் அவர் பிரேதத்தையும் இதர விஷயங்களையும் கண்டுபிடிக்க கூடும் என்று நம்புகிறேன். போலீசார் சாஸ்திரிகளை நாளாவிருத்தியில்தான் கண்டுபிடித்துக் கொண்டு வருவார்கள். அதற்குள் பிரேதம் எவ்விதமாக போய்விடுமோ? பின்னால் பிரேதத்தை கண்டுபிடிப்பது முடியாமல் போய்விடும். ஆகையால் சாஸ்திரிகளை எவ்வளவு ஜல்தியாய் கண்டுபிடிக்க கூடுமோ அவ்வளவு ஜல்தியாய் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். இது தங்களால் தான் முடியும். ஆகையால் தாங்கள் தங்கள் வேலைகளை சற்று நிறுத்தி தங்கள் கவனத்தை சாஸ்திரியை பிடித்து வருவதில் செலுத்த கோருகிறேன் என்றார். அதற்கு கோவிந்தன், என்னால் கூடிய வரையில் பிரயாசைப்பட்டு எவ்வளவு ஜல்தியாய் அவரை கண்டுபிடித்து கொண்டு வரக்கூடுமோ அவ்வளவு ஜல்தியாய் கொண்டு வர பிரயாசைப்படுகிறேன் என்று சொல்லி டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் சாஸ்திரிகளை பிடிப்பதற்கு வாரண்ட் வாங்கி கொண்டு சென்றார். மறுநாள் காலையில் 9 மணிக்கு தாடியும் மீசையும் வைத்துக்கொண்டு வேஷ்டி முதலியன கட்டாமல் கோவணம் மட்டும் கட்டியும் உடம்பெல்லாம் விபூதி பூசியிருக்கும் ஒரு கோஷாயியை கோவிந்தன் அழைத்து வந்தார். அவரை பார்த்தவர்களால் அவர் சீதாராம சாஸ்திரி என கண்டுகொள்ளக்கூடவில்லை. ஏனெனில் சீதாராம சாஸ்திரிகள் அவ்வூரில் இருந்தபோது சுகபோஜனம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவராதலால் பெருத்த தொந்தியும் தடித்த உடலும் அழகிய சிகப்பு வர்ணமும் உடையவராயிருந்தார். எப்போது வந்தவரோ வயிறோட்டி போய் கருத்த தேகத்துடன் பலமான காற்றடித்தால் கூட விழுந்துவிடக்கூடிய அவ்வளவு பலகீனமாயிருந்தார். டெப்டி மேஜிஸ்ட்ரேட்டிடம் கோவிந்தன் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, இவர்தான் சீதாராம சாஸ்திரிகள் என சொன்னார். அங்கிருந்த அவ்வூர் போலீசார் யாரையோ பிடித்து கொண்டு வந்து சீதாராம சாஸ்திரி என எவரோ விட்டுவிட்டார்கள். அவருக்கு சீதாராம சாஸ்திரி இன்னார் என முன்பின் தெரியாதுதான் ஏமாந்து எவரையோ பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் என ஏளனமாய் பேசிக்கொண்டார்கள். ஆனால் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு கோவிந்தன் அவ்வாறு விசாரித்தறியாமல் பிடித்து கொண்டு வரமாட்டார் என்று திட்டமாய் தெரியுமாதலால் சாஸ்திரிகளை கண்டதும், சாஸ்திரிகளே வாருங்கள் என்றார். சாஸ்திரி ஒன்றும் பதில் சொல்லாது மௌனமாயிருந்தார். போலீசாருக்கு சந்தேகம் இன்னும் அபிவிருத்தியாயிற்று. அப்போது டெப்டி மேஜிஸ்ட்ரேட் அவரை பார்த்து, உமது பெயர் என்ன என்றார். ஜே சீதாராம் என்றார். அப்பால் பல கேள்விகளை கேட்டதற்கு ஜே சீதாராம் ஜே சீதாராம் என்று சொல்லிக் கொண்டு இருந்தாரே தவிர வேறு பதில் சொல்லவில்லை. யாரோ ஒருவன் ஒரு கோஷாயியை சீதாராம சாஸ்திரிகள் என பிடித்து கொண்டு வந்ததாகவும் அவனை என்ன கேட்டாலும் ஜே சீதாராம் ஜே சீதாராம் என பதில் அளிப்பதாயும் கேள்விப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடனே அங்கே வந்தார். தன்னுடன் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைத்தால் தான் அவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படி செய்து கொண்டு வருவதாக இன்ஸ்பெக்டர் சொன்னார். டெப்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு அவ்வாறு அனுப்ப இஷ்டமில்லை. அவரை பேசும்படி செய்வதற்கும் முடியவில்லை. என்னது செய்வதென தெரியாமல் திகைத்து கடைசியாக கோவிந்தனை பார்த்து, இவரை பேசும்படி செய்வதற்கு ஏதாவது மார்க்கம் இல்லையா என கேட்டார். டெப்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களிடம், ரகசியமாய் ஜெயலட்சுமி அம்மாளை கண்டால் கட்டாயம் அவர் பேசுவார் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். அவர் தாதியை கூப்பிட்டு அனுப்பி ஜெயலட்சுமியை அழைத்து வர சொன்னார். ஜெயலட்சுமியும் பாலரங்கராஜுவுமாக வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஏகோபித்து வருவதை கண்ட கோஷாயி ஜெயலட்சுமியை பார்த்ததும், அம்மா ஜெயலட்சுமி என்றதும் சமீபத்தில் சென்று அவள் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு, கண்ணே
இவர் இங்கு வருவதற்கு உன் தாத்தா சம்மதித்தாரா? சாக்ஷாத் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி போலும் இருக்கும் நீங்கள் இருவரும் சுகஜீவிகளாய் பல்லாண்டு பல்லாண்டாய் இருக்கக்கூடுவீர்களாக. உன் தாத்தா எங்கே? வெளியூர் சென்றாரா? அல்லது 3 தலைமுறைகளாக இருந்த விரோதத்தை உன் தாத்தா அவர்களுக்கு உன் பேரில் இருக்கும் அளவிட முடியாத பிரியத்தால் மாற்றிவிட்டாயா? பண்டரிநாதனுடைய கிருபா கடாட்சத்தினால் உங்கள் இருவர் மனதிலும் பல வருஷங்களாய் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கும் அன்பெனும் விருட்சம் நல்ல பலனளிப்பதாக. உன் தாத்தா எங்கே என்றார். அவர் பேசிய மாத்திரத்தில் அவருடைய குரலை கேட்டதும் எல்லோருக்கும் அவர் சீதாராம சாஸ்திரி என தெரிந்துவிட்டது. மறுபடியும் சீதாராம சாஸ்திரி, அம்மா, உன் தாத்தா எங்கே என்றார். அதற்கு ஜெயலட்சுமி, என் தாத்தா என்று இழுப்பாய் சொல்வதற்குள் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் சட்டென்று ஸ்ரீனிவாசலு ராஜு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லிவிட்டு அவரை கூர்ந்து கவனித்தார். யார் யார் கொலை செய்யப்பட்டார்கள்? எப்போது? நான் 2 தினங்களுக்கு முன்பு அவரை கண்டு பேசினேனே. கொலை செய்தது யார்? அப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மாவும் தீரவானும் சொன்ன சொல் தட்டி நடவாத பிரபுவும் கடைசியில் கொலை செய்யப்பட்டா இறந்தார். அவரை கொலை செய்யக்கூடிய சண்டாளன் கூட இப்பூலோகத்தில் இருக்கிறானா? அவர் தூங்கும்போது ஒரே வெட்டாய் வெட்டி கொலை செய்திருந்தால் ஒழிய அவன் உயிருடன் போயிருக்க மாட்டான். யார் கொலை செய்தது என்று பல கேள்விகளை சரமாரியாய் பொழிந்தார். அப்போது டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு சீதாராம சாஸ்திரி அபராதியாய் இருக்க வேண்டுமென மனதில் பட்டது. ஆயினும் அவர் மூலமாய்தான் ரகசிய வழியை கண்டுபிடிக்க வேண்டுமென்றும் நல்ல தனத்தில் பேசித்தான் விஷயங்களை அவரிடம் கிரகிக்க வேண்டுமென தீர்மானம் செய்து கொண்டு அவரை சமீபத்தில் அழைத்து உட்கார வைத்துக் கொண்டு நடந்தேறிய விஷயங்களை விவரமாய் சொல்லிக் கொண்டே வந்தார். அவரும் கவனமாய் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் சொல்லி முடித்ததும் சீதாராம சாஸ்திரி, தாங்கள் யார் என்று கேட்டார். அவர்தான் இன்னார் என சொன்னதும், கலிகால சத்தியவானாகிய ஹரிச்சந்திரனுக்கு சமமானவர் என்று பெயர் எடுத்த கணவான் தாங்கள்தானா என கேட்டு அவர் காலில் விழுந்து வணங்கினார். அவரை பார்த்து டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், தர்ம பிரபு ஆகிய ஸ்ரீனிவாசலு ராஜுகாரின் பிரேதம் காணாமற் போயிருக்கிறது. அதை கண்டுபிடித்து ஆசாரப்படி தகனம் செய்ய வேண்டியிருக்கிறது. தங்கள் உதவி இருந்தால் ஜல்தியாய் கண்டுபிடிக்கக்கூடும் என்றார். அதற்கு சாஸ்திரி, எனக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது என்னால் என்ன உதவி செய்யக்கூடும் என்றார். அதற்கு டெப்டி மேஜிஸ்ட்ரேட், தாங்கள் எந்த வழியாய் அந்த அறைக்கு அன்று இரவு சென்றீர்கள் என்று விவரமாய் தெரிவித்தால் அதன் மூலமாய் பிரேதத்தை கண்டுபிடிக்க கூடும் என நம்புகிறேன் என்றார். சாஸ்திரி டெப்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களை மட்டும் தனியாய் பக்கத்து அறைக்கு அழைத்து சென்று பின்வருமாறு ஏகாந்தத்தில் சொன்னார். எப்படியாவது ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாருவை கண்டு பேசிவிட்டு போக வேண்டும் என்ற ஆவல் அதிகமாய் எனக்கு இருந்தாலும் ஒரு கால் கணக்கு பிள்ளையாவது மற்ற வேலைக்காரராவது என்னை பார்த்துவிட்டால் பெரிய எஜமானரை பார்க்க விட மாட்டார்கள் என்றும் நினைத்து என் பேரில் அபிமானமுள்ள சின்ன மீன் கந்தன் மூலமாய் எஜமானுக்கு நான் அவரை பார்க்க விரும்பும் சமாச்சாரம் சொல்லி அனுப்பி அவரை சமுத்திர கரைக்கு அழைத்து வர சொல்லி வேறு யாருக்கும் தெரியாமல் பேசிவிட்டு போகலாம் என நினைத்து அங்கு சென்றேன். நான் போன வேளையில் அவன் வீட்டில் டப்பா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மெதுவாக கூப்பிட்டேன். யாரும் பேசவில்லை. வீட்டு கதவு கால்வாசி திறந்திருந்தாலும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தாலும் உள்ளே யாராவது இருப்பார்கள் அல்லது ஜல்தியில் வருவார்கள் என நினைத்துவிட்டு கதவை திறந்து பார்த்தேன். அப்போது வெளியில் தாழ்ந்த குரலில் இருவர் பேசிக்கொண்டு வருவதை கண்டேன். அங்கு போட்டிருந்த யூனியன் லாந்தர் வெளிச்சத்தின் எதிரில் அவர்கள் வரவும் மீன்கந்தனுடன் வருவது என்னை இக்கதிக்குள்ளாக்கின சுந்தர ராஜுவாய் இருக்கக்கூடும் என்று சந்தேகப்பட்டேன். அவர்கள் எதிரில் வந்து கொண்டிருந்ததால் அவர்களுக்கு தெரியாமல் வெளியே போக முடியாதென கண்டுகொண்டேன். பார்த்து விட்டால் அவர்கள் என்னை என்ன செய்வாரோ என்ற பயமும் எனக்கு இருந்தது. என்னது செய்வதென தோன்றாமல் தப்புவதற்காக உள்ளே சென்றேன். அவர்கள் இருவரும் உள்ளே வந்ததும் கதவை மூடி தாளிட்டார்கள். என்னை சுந்தரராஜு பார்த்து கொண்டு என்னை நைய புடைப்பதற்காகத்தான் கதவை மூடுகிறாரோ என்ற பயம் எனக்கு அதிகமாக இருந்தது. எப்படியாயினும் தப்புவதற்கு வேறு வழி இல்லாததால் அடுப்பாங்கரை சுவற்றின் பக்கம் ஒதுங்கி நின்றேன். இருவரும் வந்ததும் கந்தன் அங்கு ஒரு படத்தின் பின்னால் தொங்க விட்டு இருந்த சாவியை எடுத்து
அங்கு வைத்திருந்த இரும்பு அங்கியின் மார்பில் வைத்திருக்கும் ஒரு ஆணியை திருப்பவே அங்கு சாவி போடும் துவாரம் தென்பட்டது. அதில் தான் எடுத்த சாவியை போட்டு திறக்க அந்த அங்கி 3 அடி தூரம் தள்ளி போயிற்று. அப்போது அங்கு ஒரு வாசல் தென்பட்டது. கந்தன் உடனே சுந்தரராஜு அவர்களை அந்த வழியாய் போனால் நேராக பெரிய எஜமான அறைக்கு கொண்டு போய் விடும் என்று சொல்லி ஸ்ரீனிவாசலு ராஜுவை எச்சரிப்பதற்காக மணி அடிக்கும் பத்தானை அமுக்கிவிட்டு போகும்படி சொன்னான். சுந்தரராஜு அவனையும் வரும்படியும் ஒரு கால் அதிகமாய் கோபித்தால் சமாதானம் சொல்ல வேண்டும் என்றும் ஆகையால் கூட வரும்படியும் சொன்னான். கந்தன் தனக்கு பெரிய எஜமான் முன் பேசவே வாய் வராதென்று முதலில் மறுத்தாலும் சுந்தரராஜுவின் வார்த்தையை தட்டாமல் கடைசியில் கூடவே சென்றான். நான் உடனே கதவை திறந்து கொண்டு வெளியே போய்விடலாமா என யோசித்தேன். கதவு பூட்டப்பட்டிருந்ததாலும் பூட்டின சாவியை அவன் எடுத்து சென்று விட்டதாலும் வேறு வழி இல்லாமல் அங்கேயே இருந்தேன். சுமார் அரை மணி நேரம் பொறுத்து மீன் கந்தனும் சற்று நேரம் பொறுத்து சுந்தரராஜுவும் வந்தார்கள். வந்ததும் முன்போல் அங்கியில் சாவி போட்டு முன்பக்கம் திருப்ப முன் இருந்த ஸ்தானத்திற்கு இரும்பு அங்கி போய்விட்டது. உடனே சாவியை எடுத்து படத்தின் பின்பக்கம் மறைவாய் வைத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு இருவரும் சென்றார்கள். போகும்போது சுந்தரராஜுவும் அவனும் பேசிக்கொண்டதிலிருந்து இருவரும் எங்கோ போவதாகவும் வர பல மணி நேரங்களாவது பிடிக்கும் எனவும் தெரிந்தது. உடனே நான் கதவை மூடி தாளிட்டுவிட்டு அவர்கள் செய்தது போல செய்து பெரிய எஜமானரிடம் சென்றேன். நான் அங்கு எப்படி வந்தேன் என்று அவர்கள் கேட்க விவரமாய் சொன்னேன். மீன்கந்தனுக்கு தான் கொடுத்திருந்த உத்தரவின் பிரகாரம் அங்கியை தள்ளும் முன் அறையை சோதித்திருந்தால் இவ்வாறு நடந்திராதென்றும் அவ்வழியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாதென்றும் என்னிடம் வாக்குறுதி பெற்றுக்கொண்டார். அவர் சொன்னது உண்மை என டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் மனதில் பட்டதாலும் அவரிடம் முழு விவரங்களையும் அறிந்து கொள்வதற்கு முன்னால் எங்கும் அனுப்ப இஷ்டப்படாததாலும் சிறையில் வைக்க விரும்பாததாலும் தங்கள் கூட இருந்து வேண்டும் முயற்சி செய்து பிரேதத்தை கண்டுபிடித்து அடக்கம் செய்யும் வரையில் இங்கிருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சீதாராம சாஸ்திரிகள் தான் அப்போது இருக்கும் ஆசிரம கொள்கைகளுக்கு அது விரோதமாயிருந்தாலும் அவர்கள் வார்த்தையை தட்டாமல் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார். சீதாராம சாஸ்திரிகள் சொன்ன பிரகாரம் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் போய் பார்த்து ஸ்ரீனிவாசலு ராஜு அறையிலிருந்து வெளியே போகும் ரகசிய அறையை கண்டு கொண்டாரை ஒழிய வேறு ஒன்றும் கண்டுகொள்வதற்கில்லாமல் போய்விட்டது. உடனே டெப்டி மேஜிஸ்ட்ரேட் சின்ன மீன் கந்தனை தேடி பிடித்து வரும்படி ஆட்களை அனுப்பினார். அவன் ஊரில் இல்லை என்றும் வெளியூர் சென்று விட்டதாகவும் போகும்போது எங்கு போகிறான் என்று எவரிடமும் சொல்லி போகவில்லை எனவும் வந்த பின்னும் தான் எங்கு சென்றிருந்தான் என்றும் என்ன வேலையாய் சென்றிருந்தான் என்றும் எவரிடமும் சொல்லி போவதில்லை என்றும் ஆகையால் அந்த ஊருக்கு வந்தால்தான் கொண்டு வரலாமே ஒழிய மற்றபடி கண்டுபிடிக்க முடியாதென்றும் வந்து பதில் தெரிவித்தார்கள். அப்பால் துப்பறியும் கோவிந்தனை அழைத்து ஸ்ரீனிவாசலு ராஜுகாரின் பிரேதத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு கோவிந்தன், ஐயா, தாங்கள் முன்னால் ஆజ్ఞயிட்ட வேலைகளை கவனித்து வந்ததில் அவ்விஷயம் துப்பு துலங்கக்கூடிய நிலைமையில் இப்போது இருக்கிறது. உடனே அத்துப்புகளை பின்பற்றி சென்றால் ஒழிய காரியம் கெட்டுப்போகும் எனவும் நான் திட்டமாய் நம்புகிறேன். ஸ்ரீனிவாசலு ராஜுகாரின் பிரேதத்தை கண்டுபிடிப்பது முடியாத காரியம் என்றே என் மனதில் திட்டமாய்ப்படுகிறது. ஆகையால் உபயோகம் உள்ளதாக என் மனதில் படும் ஆராய்ச்சியை விட்டுவிட்டு உபகாரம் இல்லாததாகப்படும் ஆராய்ச்சி செய்ய நான் விரும்பவில்லை. தயவு செய்து முதலில் தாங்கள் எனக்கு ஆக்ஞேபித்த வேலையை என்னை செய்ய விட்டுவிடுங்கள். தாங்கள் எவ்வளவு முயன்றாலும் அவர்கள் பிரேதத்தை இப்போது காணவே முடியாதென நம்புகிறேன் என்றார். கோவிந்தனது மனத்தை மாற்றுவது முடியாதென அறிந்த டெப்டி கலெக்டர் எந்த வழியில் வேலை செய்யலாம் என்றாவது தெரிவிக்கும்படி கேட்டார். அதற்கு கோவிந்தன் மீன்கந்தன் மகன் கோபுவை கவனித்தால் ஏதாவது துலங்கலாம் என சொல்லி அவரிடம் விடை பெற்று சென்றான். திரு ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி.